ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா மீகா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். பாருங்க, நீ எகிப்து தேசத்திலிருந்து, தேவ ஜனம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் கானானை நோக்கி கொண்டு வருகிறார். இன்றைக்கு தேவ ஜனமாகிய நீங்களும் நானும் கூட எகிப்து என்கிற அடிமைத்தனம், பாவம் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து ஆமென் ஆண்டவர் நம்மை பரம கானானை நோக்கி இந்த வாழ்க்கை பயணத்திலே ஒவ்வொரு நாளும் ரட்சித்தது முதல் நம்மை நடத்தி வருகிறார். பாருங்க, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். அது போலவே ஆண்டவர் இன்றும் மாறாதவர், அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். எகிப்திலே செங்கடல் குறுக்கே வந்தது, மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றினார். செங்கடலை இரண்டாக பிளந்து வழியை ஏற்படுத்தி கொடுத்தார். வானத்தின் மன்னாவை புசிக்க கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவர்கள் கால்கள் வீங்கவில்லை, அவர்கள் ஆடைகள் பழையதாய் போகவில்லை. எத்தனை அற்புதங்கள், அதிசயங்கள்! அல்லேலூயா! இன்றைக்கும் நம் வாழ்க்கை பயணத்திலே ஆண்டவர் அதிசயங்களை, அற்புதங்களை செய்கிறவராய், மாறாதவராய் அப்படியே இருக்கிறார். ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் பாவத்தை விட்டு ஒழிந்து, பாவத்திலிருந்து நாம் புறப்பட்டு ஆமென் ஆண்டவரை நாம் தேடி அனுதினமும் ஓடுவோமானால் நம் வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை மாற்றி நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவரை முறுமுறுக்காதீங்க, நல்ல துதிங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. எல்லா அடிமைத்தனத்திற்கும் உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை, அற்புதங்களை செய்வது நிச்சயம். அல்லேலூயா! அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆண்டவரே, அதை கேட்கிற ஒவ்வொரு மக்களோடு நீங்க பேசுங்கப்பா. எல்லா அடிமைத்தனத்திற்கும் விலக்கி ஒவ்வொரு ஜனங்களோடு பேசுங்க. உம்மை நோக்கி பார்க்கட்டும், உம்மை துதிக்கட்டும், ஸ்தோத்தரிக்கட்டும், உமக்கு பிரியமாய் பரிசுத்தமா ஜீவிக்கட்டும். முறுமுறுப்புகளை எடுத்து போடுங்க. உம்மை துதிக்கிற நன்றியுள்ள இருதயத்தான் உங்க காரியங்கள் வாய்க்கட்டும். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்ன தேவனே, ஆண்டவரே, அதை கேட்கிற மக்களுடைய குடும்பங்களில், வாழ்க்கையில், ஊழியத்தில் அதிசயங்கள், அற்புதங்கள் நடக்கட்டும். ஒவ்வொருவருக்கும் பெரிய காரியங்களை செய்யுங்க. அடியன குடும்பத்தார ஆசீர்வதி. அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். ஆவியானோர் பலத்த காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.